मज्ञानतिमिरन्धस्य ज्ञानं जनाशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामायं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथं वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादं सहगणललिता श्रीविशाखावितांश्च। हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वंशकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. So thank you everyone for joining once again today. So now we'll be seeing the verse of today. Chapter 1 of Bhagavad Gita, text number 9. Anyancha bhavana sura mat atra tvekta jivata nana sastra praharana sarva yuddha visharada. There are many other heroes who are prepared to lay down their life for my sake. They all are well equipped with different kinds of weapon and all are experienced in military science. So Hare Krishna everyone. Now we will be going to read Bhagavad Gita படிச்சோம் ஒரு சாப்டர் எப்பயும் போல. இப்போ எந்த சாப்டர் படிக்க போறோம்? கிருஷ்ணா புக்ல இருந்து எந்த சாப்டர்? Anyone have any idea what pastimes that we're going to see today? The most beautiful pastimes, of course all pastimes of Krishna is beautiful. Krishna's past, கிருஷ்ணாவோட லீலைகள்லாம் எப்படி தெரியுமா? ரசகுல்லா மாதிரி. ரசகுல்லாவை எங்கே கடிச்சாலும் இனிப்பாக தான் இருக்கும். மேலேருந்து கடிச்சாலும் கீழேருந்து கடிச்சாலும் சைடில் கடிச்சாலும் இல்லை பிச்சு உள்ளேருந்து எடுத்து சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நிஷாக்கா ஹரே கிருஷ்ணா. எஸ் மை டியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ மாடரேட்டர். சாப்டர் 51 இன்னைக்கு 51வது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நவ் வி ஆர் ரீடிங் ஃப்ரம் கிருஷ்ணா புக் சாப்டர் 51. கிருஷ்ணா த ரச்சோர். ரச்சோர்னு பகவானுக்கு ஒரு பேர் இருக்குது. ரச்சோரா அப்புறம் என்னது கேட்போம். ஸோ நேற்று என்ன பார்த்தோமா, முச்சுக்குண்டான்னு ஒரு கேரக்டரை பார்த்தோம். கொகையில் தூங்கிட்டு இருக்கும்போது காளை அவனை எத்தனோடனே கண் பார்வையிலே பஸ்பமாகி விட்டுருவானே. ஸோ அந்த கேரக்டர் அவர் இத்தனை நாள் கொகையில் இருந்த பிறகு பகவானுக்கு நல்லா பிரார்த்தனைகள்லாம் பண்ணி ப்ரேயர்ஸ்லாம் வந்தனம்லாம் பண்ணி முடித்த பிறகு அவர் கொகையை விட்டு வெளியாக வராரு. எத்தனையோ ஆண்டு காலம் படுத்து தூங்கிட்டு இருந்தவர் இப்போ கொகையை விட்டு வெளியாக வராரா, வெளியே பார்க்குறாரா, மரங்கள்லாம் சின்னதாக இருக்கிறதா, மனிதர்களாம் சின்னதாக தெரிகிறார்களா, இதெல்லாம் பார்த்த பிறகு ஆஹா கலியுகம் வந்துருச்சுன்னு சொல்லி உடனே என்ன பண்ணுறாரா, ஹீமலயத்தை நோக்கி நடக்கிறாரா. நார்த்துக்கு நோக்கி ஹீமலய பிரதேசத்துக்கு நடந்து அங்கே பத்ரிகாசிரம்னு நரநாராயண ரிஷிகள் வாழும் இடம் பத்ரிகாசிரம்னு சொல்லுவாங்க. நரநாராயணன் பகவானுடைய அவதாரம். பகவான் கிருஷ்ணர் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நரநாராயண ரிஷிகளாக இருப்பார்கள். இது கிருஷ்ணரும் அர்ஜுனரும் பூர்வ ஜென்மத்தில் நரநாராயணனாக இருந்து அவங்க இன்றைய வரைக்கும் இருக்கிறாங்க பத்ரிகாசிரமத்தில். ஸோ அங்கே போயிட்டு மெடிடேட் பண்ணுவாராம். ஸோ அது நேரத்தில் என்ன நடக்கும், மீன்வாயில் ஜராசந்தன் இதுவரை 17 வாட்டி மதுரா நகரத்தை போர் எடுத்து வந்தானா. இந்த சமயத்தில் 18வது வாட்டி போர் எடுத்து வந்தானா. ஆனால் இப்போ வரும்போது 23 அக்ஷோகினிகள். ஒரு அக்ஷோகினி என்பது அது ஒரு கல்குலேஷன் இருக்குது. எத்தனை யானை படைகள், குதிரை படைகள், எத்தனை ஹியூமன்ஸ் இருப்பாங்க, படையர்கள், இதெல்லாம் அக்ஷோகினின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் ஒன் ஆர்மி. They has a calculation, this number of this. அதை பற்றி நான் வேணால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பகவத்கீதாவில் சொல்லியிருப்பாங்க, அதை எடுத்து சொல்கிற ஒரு நாள். ஸோ இந்த எத்தனை அக்ஷோகினிகள் இருக்குது, 23 அக்ஷோகினிகள் வச்சு பெரிய படை 18வது வாட்டி ஜராசந்தன் படையெடுத்து வந்தானா மதுராவை சண்டை போடுறதுக்கு. ஸோ கண்ணன் ஆக்சுவலி அவனுக்கு பயமே இல்லை. இதெல்லாம் கண்ணனுக்கு இப்படி கோவர்தனை மலையை தூக்குனீங்க நம்ம கிருஷ்ணருக்கு இந்த ஜராசந்தாலாம் ஒரு விஷயமா. அப்படி இருந்தாலும் கிருஷ்ணரும் பலராமரும் என்ன பண்ணாங்களா, அந்த போர்லேருந்து இறங்கி அப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கண்ணனுக்கு ரன்ஷோர்னு ஒரு பேர் வந்துச்சு. அந்த பேரை வேணால் டைப் பண்ணுறேன். இது குஜராத்தில் இன்றைய கூட கண்ணனுக்கு கோவில்களில் ரன்ஷோர் ஜி அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். ரன்ஷோர் இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட ஒரு பேர். ரன்ஷோரோட அர்த்தம் என்னதா,
பாருங்களேன், அது வந்து ஏன் ரன்சோர் ஜீன்னு அவருக்கு பேர் வந்துச்சா, ஏன்னா எவன் ஒரு போர் படைகள்லேருந்து அப்படி இறங்கி சண்டை போடாமல் அப்படியே போகிறானா அவன் வந்து நம்ம என்ன சொல்லுவோமா வந்து கவர்ட்னு சொல்லுவோம். தமிழில் சொல்லுவோம், என்னடா கோழையா நீ பயந்து ஓடுறியா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பகவான் வந்து ஆக்சுவலி அவர் ஒன்றும் பயமும் இல்லை, அவர் ஒன்றும் கோழையும் இல்லை, அவர் வந்து ரன்சோரும் இல்லை. ஆனால் அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் திடீர்னு இறங்கி வேகமாக கிடுகிடு நடக்க ஆரம்பிக்கிறார். ஏதோ ஒரு காரணம், அந்த போரில் வந்து அவர் டைம் அவர் போரை வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கல, வேறு ஏதோ அர்ஜென்ட்டாக அவருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அதனால போகிறான். ஆனால் ஜராசந்தா பார்த்து, ஓ கண்ணன் என்ன பார்த்து பயந்து ஓடுகிறானோ ரன்சோர் அப்படின்னு. அப்படி இருந்தாலும் கண்ணன் ரன்சோராக இருந்தாலும் பக்தர்கள் அதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓ கிருஷ்ணா, யூ ஆர் ரன்சோர், ஓ சோ கிரேட் கிருஷ்ணா, போகிற கூட நீ இறங்கி நடந்து போகிற பாரு, ஓ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லதான் பக்தர்கள். கண்ணன் திருடினாலும் ஆஹா கண்ணா வெண்ணெய் திருடுறியே சொல்லி செலிப்ரேட் பண்ணுவோம். கண்ணை என்ன பண்ணினாலும் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். தட் இஸ் டிவோட்டீஸ் ஆஃப் கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி தூரமாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் போது ஜராசந்தாவும் அப்படியே பின்னாடி வேக வேகமாக வந்துக்கிட்டு இருந்தானா. என்ன நடக்குது, யாருக்கு ஏன் கிருஷ்ணரும் பலராமரும் அழகான கமல பாதத்தை பூமியில வைத்து கடகட கடகட நடக்க ஆரம்பித்தார்களா? அந்த நேரத்தில் பாகவதம் சொல்லுதா, he left the battle space. பாகவதம் மென்ஷன் கிருஷ்ணா இஸ் சுப்ரீம் ரினவுன்சர். அப்போனா அவர் எது மேலேயும் அட்டாச்சாக இருக்க மாட்டார். கண்ணன் எதுலேயும் அட்டாச்சாக இருக்க மாட்டார். ரினவுன்சர், யூனோ எது மேலே அட்டாச்சாக இருக்கார் கிருஷ்ணாவுக்கு, சுப்ரீம் ரினவுன்சர். ஸோ பாகவதம் said that he left the battlefield in spite of having an army military strength. Even though his military, however, have sufficiently to defeat the army of Jarasandha, he have done 17 times before. Therefore, his living is an example of his supermost opulence of renunciation. So, well, Krishna stealing is okay. You know why? Because everything belongs to him. What is there for him to steal? Well, nothing belongs to us. Therefore, if we take something, it is steal. But God, Krishna, everything belongs to him. Aham sarvasya prabhavo matta sarva prabhartate. இந்த பூலோகமும் பௌதிக லோகமும் ஆன்மீக லோகமும் எல்லாம் லோகமும் பகவான் கிட்டலிருந்தான் வருது. எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் கிருஷ்ணா. எவ்ரிதிங் இஸ் கிரியேஷன் ஆஃப் கிருஷ்ணா. யூ ஆர் கிரியேஷன் ஆஃப் கிருஷ்ணா. ஐ எம் ஆல்சோ a creation of Krishna. So if Krishna steals, he is not stealing actually. He is taking what he belongs. He is the owner of everyone. So therefore, but we are not the owner of everything. ஸோ இதே போல் வந்து கிருஷ்ணரும் பலராமரும் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அங்கே வந்து ஜராசந்த அசுரன் பார்த்து, ஓ கண்ணை பயப்படுறான் போல, ஓ கண்ணை வந்து பயந்துட்டான் போல. 17 வாட்டி ஜராசந்தனை தோற்கடிச்ச என்பெருமாள் கண்ணனுக்கு 18வது வாட்டி அவனுக்கு தோற்கடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? அப்படி இருந்தாலும் கிருஷ்ணா வாஸ் சுப்ரீம் ரெனவுன்ஸ், இஸ் நாட் அட்டாச்ட் டு ஆல் திஸ் திங்ஸ். ஸோ he just left and he walked with Balarama. Very quickly he walked. ஸோ நடந்து போய்கிட்ட இருக்கிற சமயத்தில் என்ன நடந்துச்சா, கண்ணன் வந்து அங்கே மலைகள், உயரமான மலைகள் இருந்துச்சா. They climb up a very high mountain several miles above the sea level. These mountains are called Pravarshana. பிரவார்ஷனா என்ற அந்த மலைகளை மேலே ஏறினான். அந்த மலைகள் மேலே எப்பொழுதும் வந்து அது மேலே வந்து மேகங்கள் மறைத்து கொண்டு இருக்குமா. இந்திரன் அனுப்பின மேகங்கள் எப்பயுமே அது மேலே இருக்குமா. ஸோ ஜராசந்தன் took it for granted that two boys were afraid of his military power and hidden themselves on top of the mountain. First he tried to find them, searching for a long time, but when he failed, he decided to trap and kill them by setting fire around the peak. He therefore surrounded the peak with oil and set it to fire. வந்து தேடினானா, எங்கே காணோன்னு எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தானா ஜராசந்தன். எங்கப்பா கிருஷ்ணரும் பலராமரும் அந்த மலைகள் வந்து எவ்வளோ உயரமான மவுண்டன்ஸாக, அந்த மவுண்டன்ஸ் கிட்ட வந்து தேடிக்கிட்டு இருந்தானா. ஆனால் எங்கேயுமே கிருஷ்ணர் இருக்கிற சைன் தெரியலையா. அப்புறம் நினைச்சாரு, சரி அந்த மலை உச்சியை நான் நெருப்பு வச்சு கொளுத்தி எரிச்சனா அப்புறம் இவங்கெல்லாம் வந்து இறந்துருவாங்க அப்படின்னு வந்து இவன் ஒரு பிளான் பண்ணியிருக்கான் ஜராசந்தா. he thought by like that he can kill Krishna, which is very impossible because he is the death of that. So he surrounded the peak with oil, and as flames spread more and more, Krishna and Balaram jumped from the top of the mountain down to the ground, a distance of 88 miles. கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி மலைகள் மேலேருந்து குதிச்சாராரு யாரும் கிருஷ்ணா. அந்த இப்போலாம் வந்து ஸ்காய் டைவிங்னு நீங்களாம் ரொம்ப விசேஷமாக வந்து எல்லாரும் பார்ப்போம். பணக்காரவர்களாம் வந்து ஒரு பெரிய கப்பை எடுத்துக்கிட்டு ஆகாயத்தில் போயிட்டு அப்படியே குதிச்சு கீழே இறங்குற பேராஷூட் வச்சு ஸ்காய் டைவிங்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் இந்த ஸ்காய் டைவிங் கூட கிருஷ்ணரும் பலராமரும் தான் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதான் பேராஷூட் இல்லாமல் 2 பேரும் ஹாயாக மலையிலேருந்து 88 மைல்ஸ் உயரமான மலையில் இப்படியே குதிச்சு வந்திருக்காங்க. அந்த மலைகள் பேர்
பிராவர்ஷனா மலைகள் சொல்லிட்டு. ஸோ ஜராசந்தன் வந்து அந்த உச்சி மலையில் நெருப்பு வச்ச பிறகு அவன் நினச்சிக்கிட்டான் அப்பாட கிருஷ்ணரும் பலராமரும் வந்து எரிஞ்சு போயிருப்பாங்க, நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா அவனோட ஊருக்கு போயிடுவானா. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு, அஃப்கோர்ஸ் அவங்க 2 பேரும் ஸ்கை டைவிங் பண்ணி அப்படி கீழே வந்து இறங்கிடுவாங்க. இறங்கினக்கு இதுக்கப்புறம் தான் பலராமர் வந்து ரேவதி தாயாரை மனம் முடித்தாரா. யார் ரேவதி தாயார்? மகாராஜ் ரைவதாவோட இளவரசி. அங்கே வந்து அனர்த்தா என்ற ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. ரேவதி தாயாரை வந்து மணமுடிப்பாங்க. இது 9 கண்டா பாகவதத்தில் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து பீஷ்மகா மகாராஜ் விதார்பா என்ற அந்த ராஜ்யத்தில் பீஷ்மகா மகாராஜ் வாழ்ந்த தாயார் ருக்மணியை மணமுடித்த லீலையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்படி வந்து விஷ்ணுகளோடைய ஆதி விஷ்ணு என்பது கண்ணனை சொல்வோமோ, ஆதி லக்ஷ்மி என்பது ராதாராணியை சொல்வோமோ, அதே போல் கண்ணனும் இப்போ துவாரகையில் இருக்கும் போது அதே ராதாராணி வந்து ருக்மணியாக எக்ஸ்பெண்ட் பண்ணி கண்ணன் வந்து இங்கே வசுதேவர் கிருஷ்ணராக இருக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் மணமுடிக்கிற லீலையை தான் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ருக்மணியை எப்படி கண்ணன் மணமுடித்தாருன்னு கதையை கேட்க போகிறோம். ரொம்ப அழகான கதைகள், எல்லாரும் காது கொடுத்து கேளுங்க. ஸோ 8 வகை விவாகங்கள் இருக்குன்னு வேத சாஸ்திரத்தில் கூறப்பட்டது. விவாகம் வந்து த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேரேஜ் சிஸ்டம் இஸ் வேர் வந்து பையன் வீடும் பொண்ணு வீடும் பேசி கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த ராஜ வகையில் கல்யாணம் எப்படி வந்தால் த பிரைட் குரூம் கோஸ் டு த ஹவுஸ் ஆஃப் த பிரைட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் பிராமணாஸ். அப்போனா மாப்பிள்ளை வந்து பொண்ணு வீட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணுறது, அது ஒரு வகையான கல்யாணம். காந்திரவ கல்யாணம் வந்து லவ் மேரேஜ்னு சொல்லுவாங்க. ராட்சச விவாகம், இந்த சக்திரிய குலத்தில் இந்த விவாகம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விவாகம், ராட்சச விவாகம்னு. ராட்சச விவாகம் எப்படி அந்த பையன் வந்து அந்த பொண்ணை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணுற ராட்சச விவாகம். அது வந்து பையனை கடத்தி பொண்ணு கல்யாணம் பண்ணுறது, இல்லை பொண்ணை கடத்தி அந்த பையன் கல்யாணம் பண்ணுறது, வேர்ஸ் வைஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ராட்சச விவாகம். ஸோ இப்போ வந்து கண்ணன் ராட்சச விவாகத்தை தான் பண்ண போகிறான். யாரை? ருக்மணி தாயார் கல்யாணம் பண்ண போகிறான். ஸோ devotees of Krishna is always anxious to hear about the transcendental activity of the Lord. His activity of fighting, kidnapping and running away from the battles all transcendental. ஆனால் பகவானுடைய லீலைகள், அவன் திருடுறது லீலையாக இருக்கட்டும், அவன் வந்து ருக்மணி தாயாரை கடத்திட்டு போகிறது லீலையாக இருக்கட்டும், எந்த லீலையாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப திவ்யமான லீலை. கண்ணன் பகவத்கீதாலை சொல்லுவான். என்ன சொல்லுவான் பகவத்கீதாலை? ஜென்ம கர்மஸ்ய மே திவ்யம் யோவத்வி தத்வதா ஜென்ம கர்மஸ்ய மே திவ்யம். கண்ணனுடைய லீலைகளாம் திவ்யமானது. ஸோ த ஸ்டாரி ஆஃப் கிருஷ்ணாஸ் மேரேஜ் ஆஃப் ருக்மணி இஸ் டிஸ்கிரைப் as follows. ஸோ விதர்பா நாட்டிலே விதர்பா என்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே பீஷ்மகா மகாராஜுக்கு 5 மகன்களும் ஒரு பெண்மணியும், ஒரு 5 மகன்கள் ஒரு பொண்ணு இருந்துச்சு மகாராஜுக்கு. ஸோ முதன் மகன் பேர் ருக்மி, 2வது ருக்மாரதா, 3வது மகன் பாஹு, அப்புறம் ருக்மகேஷா, ருக்மமாலி, அவர் கடைசியானது ருக்மணி. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு 6 பிள்ளைங்க. ருக்மணி மிக அழகான புத்திரி. அவள் சாக்ஷாத் லக்ஷ்மியே தான், மகாலட்சுமியே அவதாரம் எடுத்து பகவானை திருமணம் பண்ணுறதுக்காக ருக்மணி தாயாராக அவதரித்தா. இந்த பூலோகத்தில் பீஷ்மக மகாராஜுக்கு வந்து அவதரித்தா. ஸோ வந்து எப்பொழுதும் வந்து பீஷ்மக மகாராஜ் வந்து சிறந்த வைஷ்ணவராக இருக்கிறனால அவரோட ராஜ்யத்துக்கு பல்வேறு ரிஷிமார்கள், முனிவர்கள், சன்னியாசிகளாம் வந்து போவாங்க. அவங்க எல்லாரும் வரும்போது பகவானோட லீலைகளை சொல்லி கொண்டு இருப்பார்கள். எப்பெல்லாம் வந்தாங்களா பகவானோட லீலைகளை சொல்லுவாங்க. எவ்ரி டைம் டெல் பி டெல்லிங் அபவுட் கிருஷ்ணா. கண்ணன் இது பண்ணனா, கிருஷ்ணன் கோவர்தன மலையை தூக்கினா, கண்ணன் இந்த அசுரனை கொண்டா, கம்சனை வதம் பண்ணனா, கண்ணன் இது பண்ணனா, அது பண்ண, கண்ணன் தாமரை மலர்கள் எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா, அந்த கண் மலரை பார்த்து கொண்டே இருக்கலாம், அவ்வளோ அழகான. அந்த மாதிரி ஒரு ஆளுங்களாம் வந்து, ஏன்னா இயற்கையாக இவங்கெல்லாம் வரதுனால ருக்மணி தாயார் இவங்களுக்கெல்லாம் வந்து சேவை செய்வாங்க. ஏன்னா அவங்க அந்த நாட்டு இளவரசினால இந்த பெரிய பெரிய மகரிஷிங்களுக்கெல்லாம் சேவை செய்யும் போது எப்பொழுதும் கண்ணா கண்ணா கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு கேட்டு காதால கேட்டு மட்டும் காதலித்தார்களாம். எவ்வளோ பியூரான லவ் பாருங்க. She never seen Krishna. There was no social media, there's no Instagram, Facebook, WhatsApp, there is no dating app like Tinder also. அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் இல்லை, ஃபோனே இருந்தது இல்லாத ஒரு காலம். வெறும் காதால கேட்டுக்கொண்டு கண்ணனை காதலித்தார்களாம். Such a pure love. That is how we are also developing love for Krishna. You see how we are developing love for Krishna? By hearing. எப்பொழுதும் கண்ணனுடைய லீலைகளை காதால கேட்க like that we will develop attachment for him. This is how Mother Rukmani loved Krishna. So இப்போ என்ன நடந்துச்சா, ருக்மி எல்லாருக்குமே தெரியுமா, அந்த விதர்பா நாட்டில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா, தாயார் ருக்மணிக்கு
ஒரே சிறந்த கணவன் கண்ணன் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை, எல்லாருக்கும் தெரியுமா. அப்படி இருந்தாலும் அந்த காலத்தில் இப்பெல்லாம் சில பேர் இருப்பாங்க, இன்னும் சம் பீப்பிள் தே வில் நாட் பி ஸோ ஃபேவரபிள் இஃப் யூ வர்ஷிப் கிருஷ்ணா. அது நினைக்காதீங்க, இப்போ மட்டும்தான் இருக்கிறாங்க, அந்த கண்ணங்காலத்திலேயே இருந்திருக்காங்க அந்த மாதிரி ஆளுங்க. ஸோ ருக்மணி தாயார் வீட்டில் அவங்களுக்கு என்னதான் 5 அண்ணன்கள் இருந்தாலும் மூன்று அண்ணன் ருக்மிக்கு கண்ணனை பிடிக்காத. ஃபார் சம் ரீசன் ஹி ஹேஸ் சம் ஈகோ இஷ்யூஸ். ஸோ ஹீ வாசன்ட் ஸோ அட்டாச் டு கிருஷ்ணா. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, உடனே கண்ணனுக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுக்கக்கூடாதுன்னு அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார். கண்ணனுக்கு நான் கட்டி கொடுக்க மாட்டேன் சொல்லி என்ன பண்ண, சிசுபாலனுக்கு பேசி வச்சுட்டாரு. ஸோ இந்த கல்யாணம்லாம் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அப்போ என்ன நடந்துச்சு, ருக்மணி தாயாருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இந்த ஒரு பிராமணனை கூப்பிடுவாங்க. அந்த பிராமணனை கூப்பிட்டு கண்ணனுக்கு காதல் கடிதம் எழுதுவாங்க, லவ் லெட்டர் எழுதுவாங்க. எழுதி சுருட்டி இந்த பிராமணர்கிட்ட கொடுப்பாங்க. கண்ணங்கிட்ட போய் எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ துவாரகால போய் கொடுத்துரு, என்னை கூட்டிகிட்டு போக சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ரீச்சிங் த கேட் ஆஃப் துவாரகா, அந்த பிராமணன் உடனே ஒரே வினாடியில் எவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சுமோ அவ்வளோ சீக்கிரமாக விதர்பாலேருந்து துவாரகா நகரத்துக்கு போயிடுவானா. அங்கே போன பிறகு அங்கே போய் அண்ணனை தரிசனிக்க போய் அங்கே போயிட்டு அங்கே காவலர்கள் சொல்லுவானா, நான் விதர்பாலேருந்து ருக்மணி தாயார் ஊர்லேருந்து நான் வந்திருக்கேன், கண்ணனை நான் தரிசனிக்க வந்திருக்கேன். அதுதான் ஒரு விஷயம், தாயாரோட அனுகிரகம் இருந்தால் கண்டிப்பாக சுவாமியோட தரிசனம் கிடைக்கும். தட்ஸ் வை if we all have the mercy, if you all have the mercy of யாரு, if you all have the mercy of தாயார், நம்மளுக்கு ருக்மிணி தாயாரோட கருணை இருந்தால், ஸ்ரீதேவியோட கருணை இருந்தால், லக்ஷ்மியோட கருணை இருந்தால், ராதாரணியோட கருணை இருந்தால் கண்டிப்பாக சுவாமியோட கருணை நம்மளுக்கு கிடைக்கும். தட்ஸ் த திங். ஏன்னா அந்த பிராமணுக்கு தாயாரோட கருணை இருந்துச்சு, அதனால தான் அவனுக்கு பகவானோட கருணை, கிருஷ்ணரோட கருணை சுலபமாக கிடச்சிச்சு. ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் டேக் ஷெல்டர் ஆஃப் தாயார். எப்பயுமே தாயார்கிட்டே அடைக்கலம் எடுத்துக்கணும். தாயார் நம்மளுக்கு அவளோட கடைக்கண்ணு சொல்லுவாங்க, அந்த கிளன்ஸ், நாட் டைரக்ட் கிளன்ஸ், கடைக்கண் பார்வைன்னு சொல்லுவாங்க. அந்த கடைக்கண் பார்வை நம்ம மேலே பட்டாலே நம்மளுக்கு கண்ணனுடைய அனுகிரகம் கிடைச்சிடும், கிருஷ்ணருடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதே போல் அவன் இந்த பிராமணன் போய் இந்த துவாரகைக்கு போய் கண்ணன் கிட்ட போய் அந்த காதல் கடிதத்தை எடுத்து படிக்க எடுத்து போய் கொடுக்கறதுக்கு போகணுன்னே, ஸோ அந்த சமயத்தில் என்ன நடக்குமா, கண்ணன் அவனோட சுவர்ண சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு இருப்பான். அழகாக கோல்டன் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு அந்த பிராமணன் பார்த்தோன்னு கண்ணன் உடனே அந்த பிராமணன், ஏன்னா அந்த காலத்தில் சக்திரர்கள்லாம் ரொம்ப பிராமணர்களாம் வந்தாலும் சக்திரர்கள் அவங்களுடைய அந்த சிம்மாசனத்திலேருந்து இறங்கி அந்த பிராமணனை உட்கார வைப்பான். அதே போல் கண்ணன் என்னதான் பரமபுருஷ பகவானாக இருந்தாலும் இதெல்லாம் அவனை செய்யணும் அவசியம் இல்லை. ஆனால் பிராமணர்களை எவ்வளவுக்கு மரியாதை செலுத்த வேண்டும்னு அவன் பர்சனலாக காமிக்கிறனால கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரா, அந்த சிம்மாசனத்தில் ஏஞ்சி அந்த பிராமணனை உட்கார வச்சு அவன் திருப்பாதத்தை பகவானே கழுவி உட்கார வச்சு அவனை பாதத்தை எடுத்து மடியில் உட்கார வச்சு மசாஜ் பண்ணாராம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணனுக்கு அவர் பக்தர்களுக்கு சேவை செய்கிறது அவ்வளோ பிடிக்குமா. That's why it's mentioned. Kannane solvana. It is in this way Kṛṣṇa taught everyone the worship of his devotee is more valuable than worship of himself. அவன் பக்தர்களை அவனை வழிபடுறோடு சிறந்தது அவனே செஞ்சு காமிச்சான, கிருஷ்ணரே செஞ்சு காமிச்சாரா. அதுக்கப்புறம் அவர் பேசினாரா பிராமணாகிட்ட, my dear Brahmana, I hope you are executing the religious principle without any difficulty and your mind is always in peaceful condition. அப்ப அவர் ஒரு நன்மை கேட்டா, நீ நிம்மதியாக இருக்கிறியா, ஏன்னா நீ தான் பிராமணன் என்பது in the human society they will be giving the knowledge. Kshatriya will be in administration, Brahmanas will be reading and they will be learning and they will be preaching knowledge, and Vaishyas are the person who are doing business, and Shudras are the labor class who will be serving all the other 3 class. So in the madri Krishna will be giving very nice topic too, and after that he'll be inquiring, so can you tell me what is the reason you have visited அப்படினு கேட்பாங்க. கேட்கும்போது இங்க சொல்வாரா, they are then the Brahmana will be telling that these are the words of Princess Rukmani. இந்த காலத்துலலாம் டிஸ்னி பிரின்சஸ் இப்படின்னு பார்ப்பீங்க, ஆனால் நீங்களாம் பாகவதம் படித்தா அந்த காலத்தோட பிரின்சஸ் ருக்மணி பிரின்சஸ் and Prince Kṛṣṇa. This is a beautiful love story, how Kṛṣṇa gonna get married with தாயார் ருக்மணி தாயார் கிட்ட. ருக்மணி துவாரகதேஷிக்கு ஜாய். ஸோ இந்த காதல் கடிதம் தான் ருக்மணி தாயார் எழுதின காதல் கடிதத்தை நான் உங்ககிட்ட படிக்க போகிறேன். ஸோ நீங்கள் எல்லாம் காது கொடுத்து கேளுங்க. மை டியர் கிருஷ்ணா, ஓ இன்ஃபேலபிள், ஓ அச்சுதா, த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஒன்,
Any human being who appeared to hear your transcendental form and pastime immediately absorbed through his ears your name, fame, qualities. யாரெல்லாம் உன்னோட லீலைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறானோ, காதால கேட்டு பகவானோட லீலை காதலை பூண்டு மனநிலையை வந்து it plunders the heart. That's how it's mentioned. பகவான் லீலைகள் சும்மா வந்து இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுட்டு இருக்காரு. காதலை கேட்டு மனதுக்குள்ளே போய் பதிய வேண்டுமா கண்ணனோட லீலை. அப்படிதான் ருக்மணி தாயாரும் கேட்டாங்களாம். I've heard your transcendental qualities. ருக்மணி தாயார் அந்த காதல் கடிதத்தில் சொல்றாங்க, உன்னோட திவ்யமான குணங்களை நான் பலமுறை கேட்டுக்கொண்டேன். ஒரு ஆள் ரெண்டு ஆள் இத்தனையும் மகரிஷிகள் சொல்லி கேட்டுக்கொண்டேன். I may be shameless in expressing myself so directly, but you have captivated me and taken my heart. You may suspect that I am an unmarried girl, young in age, and may be doubted by my steadiness of character. But my dear Mukunda, you are the supreme lion among the human beings, the supreme person among persons. Any girl, although not yet out of her home, or any woman may be of a highest chastity, would desire to marry you. Being captivated by your unprecedented character, knowledge, opulence, and position, I know that you are the husband of goddess of fortune and that you are very kind towards your devotees. Therefore, I decided to become your eternal maidservant. My dear Lord, I dedicated my life and soul unto the lotus feet. I have accepted your lordship as my selected husband, and I therefore request you to accept me as your wife. You are the supreme powerful, O lotus I one. Now I belong to you. If that which is enjoyable for the lion is eaten and taken away by the jackals, it will be a litigious affair. Therefore, I request you to immediately take care of me before I am taken away by Sisubal and other princes like him. My dear Lord, in my previous life I have done public welfare work like digging wells and growing trees, or pious activities such as performing ritualistic ceremony and sacrifice and serving the superior spiritual master, the Brahmanas and Vaishnavas. By this activity, perhaps I please the Supreme Personality of Godhead Narayan. If that is so, then I wish you, Lord Kṛṣṇa, the brother of Lord Balarama, would please come here, catch hold of my hand, so I will not be touched by Sisubal and his company. So இதுதான் வந்து ருக்மணி தாயார் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாக வந்து ருக்மணி தாயார் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க கிருஷ்ணா கிட்ட. I'm young. Rukmani was just 14 years old when she wrote this letter to Kṛṣṇa. 14 வயசு தான் ருக்மணி தாயாருக்கு, ரொம்ப இளமையான வயசு. ஆனால் கண்ணனே கேட்டுக்கொண்டு கண்ணன் காதால் கேட்டு 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 she becomes so attached to Kṛṣṇa. So I just want to have a raise of hand. Who can I see a number of devotees? How many of you want to be attached to Kṛṣṇa? You have desire to be attached to Kṛṣṇa. How many of you? Please raise your hand. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? That you wish that, okay, I also want to be attached to Kṛṣṇa. I also want to be. Okay, Malar Chelvi. At least there is Hamish. Very nice. Hamish. Roshanji. Lakshmi. Aha, Lakshmi Devi. Rukmani is also Lakshmi. Sugi. So very nice. All of you are telling that you also want to be attached to Kṛṣṇa. So the first step of devotion is to hear about Kṛṣṇa. And you cannot simply hear about Kṛṣṇa. எவனாச்சும் வந்து கிருஷ்ண கதையை சொல்றது கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. அவன் கண்ணனோட பக்தர்களாக நீங்கள் பார்க்கணும். Is he reading from the Shastras? You have to see, is he reading from the Shastra? புராணத்திலிருந்து படிக்கிறானா, அவன் ஓன் இன்டர்பிரேட்டேஷன் சொல்லி படிக்கிறானா, இல்லை அந்த விஷயத்தை அப்படியே சொல்லி படிக்கிறானா, அதை பார்க்கணும். அவன் பகவானோட பக்தரானு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்த பிறகு some people they will be some Shiva devotee or something like that, and then they will be telling, oh நான் பாகவதம் பேசுகிறேன். No, you're not supposed to hear Bhagavatam from person. ஒரு லாயர் வந்து நான் மெடிசன் சொல்லி கொடுக்க போகிறேன் வாங்க அப்படின்னு சொன்னா, will you be going and you'll be telling what's your qualification? You are a lawyer. Why you want to speak medicine? Why you want to teach medicine here? You're supposed to speak law. So that is the thing. When you want to learn something, learn from the proper person. Just because someone is telling, oh நான் law படித்தாலும் நான் மெடிசன் சொல்லி கொடுப்பேன் வாங்க உட்காந்து கேளுங்க, I gonna tell about medicine. No, that's not how you're supposed to learn knowledge. You have to learn Kṛṣṇa from Kṛṣṇa Bhaktas. That is the first important. உன் மைண்டை முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. எவனோ பேசுமா, சில பேர் சொல்லுவாங்க இது பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது. நீங்கள் கிருஷ்ணரை பற்றி கிருஷ்ண பக்தர்கள் தவிர வேறு யாராச்சும் பேசுனாங்க, டோன்ட் அக்செப்ட் இட், தட்ஸ் ஆல். ஸோ இன் தட் வே சீஸ் நவ் என்ன இப்போ என்ன சிச்சுவேஷன் நடக்குது? ஓகே, வந்து அவங்க ஒரு ப்ரப்போசல் பண்ணிட்டாங்க, கிருஷ்ணா நான் வந்து ஷேம்லெஸ்ஸாக சொல்லிடுறேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு,
ஐ எம் ப்ரொபோசிங் டு யூ, ஐ வாண்ட் யூ கிருஷ்ணா, ப்ளீஸ் அக்செப்ட் மீ அஸ் யுவர் வைஃப் அப்படின்னு ருக்மணி தாயார் சொல்லிட்டாங்க. இப்போ சொன்ன பிறகு இப்போ இந்த சிச்சுவேஷனை சொல்கிறாங்க, என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு. என்ன சொல்கிறாங்களாம், இப்போ வந்து சிசுபாலனுக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது. கல்யாணம் முக்காவாசி சடங்கு முடிஞ்சிருச்சு, கடைசி சடங்குகள் மட்டும்தான் இப்போ மிச்சம் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க சிசுபாலனுக்கு. கிருஷ்ணா, இந்த சிச்சுவேஷனை மாற்ற முடியாது. த ஒன்லி வே தட் யூ கேன் டூ நவ் இஸ் கிட்னாப் மீ. But I will be telling you, Krishna, how you can kidnap. Actually, Rukmani herself will be telling the plan. எப்படி நீ கிட்னாப் பண்ணணும், என்னை எப்படி கிட்னாப் பண்ண கூட அவங்க சொல்லிடுவாங்க. என்ன பண்ணுங்க, நான் வந்து அந்த கல்யாண நாள் அன்னைக்கு எழிஞ்சு குளிச்சு எல்லாம் கிளம்பி பிறகு தேவி துர்காவை நமஸ்காரம் பண்ண வருவேன். துர்காதேவியை வந்து நான் வந்து வழிபடுறதுக்கு நான் வருவேன். துர்காதேவியை வழிபட்டு வந்து அந்த நேரத்தில் நான் அப்படியே அந்த கோவிலேருந்து வெளியே அந்த கோபுரமுன்னுக்கு அந்த வருவேன். அந்த சமயத்தில் நீ என்னை எப்படி வந்து ஒரு சிங்கம் ஒரு மானை கவ்விட்டு போகுமோ அதே போல நீ வந்து கவ்விட்டு போக வேண்டும். ஸோ தட் இஸ் ஹவ் யூ சப்போஸ் டு கிட்னாப் மீ அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. So she explained that it's a custom for her family to visit the temple of goddess Durga, their family deity, before marriage. The Kshatriya kings are mostly staunch Vaishnavas. Usually Kshatriya Rajarala Vaishnavargal thaan. Worshippers of Lord Vishnu in either in Radha Krishna or Lakshmi Narayana form. Still, for their material welfare, they used to worship goddess Durga. They never made the mistake, however, of accepting demigods as supreme lord on the level of Vishnu Tattva, as did of some of the less intelligent men. In order to avoid the unnecessary killing of a relative, Rukmani suggests that it would be easiest for him to kidnap her while she was either going from place to temple or else while she was returning home. She also explained to Krishna why she was anxious to be married to him, even though her marriage was to take place with Sisupal, was also qualified being the son of a great king. Rukmani said that she did not think anyone was greater than Krishna, not even Lord Shiva, who is known as Mahadeva, the greatest of all Deva. Lord Shiva also sought the pleasure of Lord Krishna in order to be delivered from his entanglement in the quality of ignorance within the material world. In spite of the fact that Lord Shiva is the greatest of all soul, Mahatma, he keeps on his head the purifying Ganga, Gangadhara, Shiva Gangadhara, which emanates from the whole in this material universe made by the toe of Lord Vishnu. Lord Shiva is in charge of the material quality of ignorance. In order to keep himself in a transcendental position, he always meditates on Lord Vishnu. Therefore, Rukmani knows very well that obtaining the favor of Krishna was not an easy job. If even Lord Shiva must purify himself for this purpose, surely it would be difficult for Rukmani, who was only a daughter of a Kshatriya king. Thus, she desired to dedicate her life to observe severe austerities and penances such as fasting and going through bodily comfort. If it was not possible in this lifetime to gain Krishna's favor by this activity, she was prepared to do after lifetime. இதுதான் வந்து கிருஷ்ண பக்தர்களோட விசேஷம். They will not be thinking that, oh, if in this life, if I didn't achieve Krishna, okay, fine, I will give up, I won't do it again. No, that's not how bhakti works. Bhakti is mama janmaneshware babadar bhakti rahitu kitvai. இந்த ஜென்மம் இல்லாட்டி மறுபடியும் திருப்பி நான் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நான் ஏதோ ஒரு பிறவியை பகவான் கமலப்பாதத்தை அடைவேன். கண்டிப்பாக நான் திருப்பி நான் என்டவர் பண்ணி ஆசைப்பட்டு நான் சேவை செய்வேன் பகவானுக்கு. ஏதோ ஒரு வாழ்க்கை அவர் திருப்பாதத்தை அடைவேன். ஐ வில் பி டெட்டர்மைன்ட். எத்தனை வாழ்க்கை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எல்லாம் ஜென்மத்தில் பகவானுக்கு நான் சேவை செஞ்சு பக்தி செஞ்சு நான் பகவானை அடைய நுணுக்கமாக இருப்பேன். That was the same dedication, determination that Rukmani also had. In Bhagavad Gita, it is stated that pure devotees of Krishna execute devotional service with great determination. Such determination, as exhibited by Rukmani Devi, is the only price for purchasing Krishna's favor. See, if you all want to, நீங்க கண்ணனோட ஃபேவரை purchase பண்ண போறீங்களா? If you want to have the favor of Krishna, if you want to purchase Krishna, determination is the price. And it's the way to ultimate success in Krishna consciousness. After explaining Rukmani Devi's statement to Krishna, the Brahmana said, so இவ்வளோ நேரம் இந்த பிராமண தான் வந்து ருக்மணி தாயாரோட ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன பிறகு அந்த பிராமணன் கிருஷ்ணர்கிட்ட சொன்னானா, கிருஷ்ணா, எது கோலத்தில் சக்கரவர்த்தியே, இந்த ருக்மணி தாயாரோட ரகசியமான கடிதத்தை நான் உன்கிட்ட கொண்டு வந்து இப்போ உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இட்ஸ் நவ் இட்ஸ் யோர் கன்சிடரேஷன். ஆஃப்டர் டியூ டெலிபரேஷன் யூ ஆக்ட் as you please. உனக்கு எது ரைட் படுதோ அதை நீ செய் கிருஷ்ணா. பட் இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் யூ மஸ்ட் டூ இட் இம்மீடியட்லி. தெர் இஸ் நோ மச் டைம் லெஃப்ட்.
டைம் இல்லை கிருஷ்ணா, கல்யாணம் ருக்மணிக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, it's gonna be late, so if you want to do something Krishna, do it immediately do something Krishna, immediately do something Krishna. Rukmani is waiting for you, she's restlessly waiting for you. Thus end the Bhaktivedanta purport of the 51st chapter of Krishna the Raṇacora. So இதுதான் இன்னைக்கு அத்தியாயம். கண்ணன் ரன்சோர்னு வந்து அவனுக்கு வந்து ஒரு பேர் இருந்துச்சு. ஸோ நாளைக்கு கண்ணன் எப்படி ருக்மணி தாயார், ருக்மணி தாயார் வேறு யாரும் இல்லை, ஸ்ரீதேவியே தான், சாக்ஷாத் மகாலட்சுமி, லக்ஷ்மி தாயாரை எப்படி கண்ணன் வந்து கடத்திட்டு போன லீலை தான் நாளை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலி நம்ம ராமாயணம் கேட்கும் போது ராவணன் சீதா பிராட்டியை கடத்திட்டு போகிற கதையை கேட்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். என்னடா இது, இந்த மாதிரி ஒன்று நடக்காமல் இருந்திருந்தால் இவ்வளோ நல்லா இருந்திருக்கும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இந்த கிருஷ்ணலீலையிலே கண்ணனே போய் தாயாரை கிட்னாப் பண்ணிட்டு போகிறான். அதுதான்ப்பா ஹைலைட்டு. கிருஷ்ணாவே வேறு லெவலில். அதனால தான் கண்ணனுக்கு லீல புருஷோத்தம்னு பேர் இருக்குது. வேறு லெவலில் லீல பண்ணுவார். இந்த வாட்டி கண்ணனின் களத்தில் இறங்கி அவரையும் பிடிச்சி நினச்சார், ஓகே ஃபைன், நான் வாய்கோன கிட்னாப் தாயார், இப்போ ஒன்று நான் தூக்குறேன். போகிற திரேதாயுகத்தில் அசுரர்களாக ஒன்று தூக்கிட்டு போய் என்ன பிரித்து வச்சிருச்சாங்க, இப்போ நான் தூக்குறேன் பாருங்க. So that is the beauty. So now I'll take questions and answer. Any questions I would like to take from all of you for the next 4 minutes. ஏன்னாச்சும் கேள்விகள் இருந்தால், yeah, Krishna's pastime is very beautiful and happy. Any questions or any comments or any requests you can ask now. Such a beautiful love story. That's why very such it. Talk about Draupadi's sari removed by villain and saved by Krishna. Very beautiful. Agre kurunam ata pandavanam. Yeah, Draupadi, you know that அந்த அந்த ஹஸ்தினாபுரத்தில் திரௌபதியை வந்து அங்கே அறையிலே, அந்த சிம்மாசன அறையில், the place arena of they brought her there. துச்சாதனா will bring her there. கூந்தலை பிடித்து இழுத்து கொண்டு வருவார்கள். ஸோ கொண்டு வந்துட்டு திரௌபதியோட சேலை இழுப்பார்களாம். துச்சாதனா இழுப்பான். First she will be trying to hold one hand and another hand she will be putting towards the sky, calling Govinda. Krishna didn't appear because she never surrendered fully. She thought she can protect her manam. She thought she have strength to protect herself. But at one point, Duchadana was so vigorous, pichi karunalama ilka arambishtanam. Draupadi thought to Krishna, "Oh Krishna, if this is what you want me to be like, if this is what you want to happen to me, I'm your devotee, I'm a surrendered soul to you. If this is what you want happen to me, Krishna, let it be." And she just raised the hand and shouted, "Govinda, Govinda, Govinda Damo Daramadhaventi." She screamed out. Krishna was in Dwarka. In a fraction of moment, Krishna came and incarnated at a sari and protected her. That's how Krishna protect devotees. I hope that's nice. I hope that's all I want to tell, because it's a very long narration. I just surki short sollitem. And gopi dots only girls can wear, or illa boys also. Okay, boys can wear. Who say no? You also can wear gopi dots. Yeah, I mean Krishna wear gopi dots. Krishna's a boy, and yeah, boys also can wear gopi dots. Don't think it's not only girls can wear, boys can wear also. Okay, so any more questions or any comments or any suggestions, கேள்விகள் இருந்தால் கேளுங்கள். I will be very happy to take. Govinda Damo Daramadhaveti. Prabhu, can I request? நானே படிக்க ஆரம்பிச்சிட்டேன் மலர்ச்செல்வி. Govinda Damo Daramadhaveti. 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 கீர்த்தன் மேலுக்கு வந்தால் எனக்கு கோபி டாட்ஸ் நீங்களே போட்டு இருக்கலான்னு
ஓகே வாங்க. தட்ஸ் ஸோ க்யூட் ஆஃப் யூ டு ஆஸ்க் லைக் தட். சாப்பிட்டேன் சாந்திஜி, சாப்பிட்டேன். Thank you, Govinda Damodara Madhaveti. Actually, I'll be spelling how to spell Govinda Damodara Madhaveti. It's Govinda, 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 Govinda Damodara Madhaveti. 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 ஸோ எல்லாம் புகழும் அபாய சரணாரர் இந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத்க்கு சேரட்டும். ஒரு கருணை இல்லாமல் நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒன்று கோடி பகவானோட லீலைகள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். ஸோ ஆல் க்ளாரிஸ் டு ஸ்ரீல பிரபுபா, ஆல் க்ளாரிஸ் டு ஸ்ரீல பிரபுபா, ஆல் க்ளாரிஸ் டு ஸ்ரீல பிரபுபா. ஸோ தேங்க்யூ வெரி மச் எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங் டுடே. மீண்டும் நாளை உங்களை 9:55 சந்திப்போம். அதே வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ண பிரேம் பிரதாயக தாஸ். Always remember Krishna and never forget him. Always remember Krishna and never forget him. May Krishna come to your dreams. Hare Krishna everyone. Good night.